Hello everyone, welcome back to the part 2 or unit 2 of Microgreens Cultivation Certificate course. Before we get into the details of the unit 2 of this Microgreen Cultivation Certificate course, let me give you a brief recap of what we have seen in the part 1 or unit 1 in the last video. So unit 1 definition, distinctions, sprouts, microgreens, baby greens இருக்கக்கூடிய difference என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு simple comparison chart with the diagrams பார்த்திருந்தோம். எதுக்காக இந்த sprouts, microgreens, baby greens உடைய information நமக்கு தெரியணும், அது what it matters actually அப்படிங்கிறத பார்த்தோம். That is followed by terminologies பார்த்தோம். essential terminologies, local relevance, Indian contextல எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் நியூட்ரிஷனல் ஸ்கோப் என்ன, ஹெல்த் ஸ்கோப் என்ன, என்வாயர்மெண்டல் ஸ்கோப் என்ன, எக்கனாமிக் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். காமனாக நம்ம கிச்சன்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூட்டபிள் ஸ்பீஷிஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மெத்தி, தட் இஸ் வெந்தயத்தில் ஆரம்பித்து கொத்தமல்லி, கடுகு, முள்ளங்கி, சூரியகாந்தி, பச்சை பட்டாணி, பீட்ரூட், அமராந்தஸ், அது கீரை வகைகள், ரெட்டு க்ரீன் ரெண்டுமே சேர்ந்து இது என்னென்ன கரெக்ட் சாய்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். நவ் வி வில் கெட் ஸ்ட்ரைட் இன் டு த செகண்ட் யூனிட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வி வில் பி ஸ்டார்டிங் வித் த சீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜெர்மினேஷன். ஸோ மைக்ரோ கிரீன்ஸ்ங்கிறது ஒரு குட்டியாக ஒரு விதை போட்டு குட்டியாக இருக்கிற ஒரு விதை அல்லது விதையிலிருந்து ஒரு குட்டி நாற்று வரப்போது அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த சீடுங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ரொம்ப டீட்டெயிலாக பொட்டானிக்கல் ஆஸ்பெக்டில் டீட்டெயிலாக பார்க்காம just an overall view of what is a seed all about and அதோட parts என்ன, அது ஜெர்மினேஷன்னா என்ன, அந்த ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இதுக்கு தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட் 2.1 it shows the anatomy of a seed. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சீடு சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய சீடு வரைக்கும் இருக்கும். கடுகு சீட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம், பட்டாணி வரைக்கும் இருக்குது. இன்னும் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சீட்ஸ் பெருசாக இருக்கும், மாங்காயில் இருக்கக்கூடிய மாங்கொட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சீட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வி ஹவ் சீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ். இப்போது அந்த சீடில் வெளியே இருக்கக்கூடிய அந்த ரீஜன் சீட் கோட், அதாவது டெக்னிக்கலாக பொட்டானிக்கலாக டெஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் போர்ஷன் எல்லா சீட்ஸ்குள்ளேயுமே இருக்கும். அதை தான் வித்திலைன்னு சொல்லக்கூடிய காட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வித்திலை அந்த காட்டிலிடனில் என்ன இருக்குன்னா இந்த யங் சீட்லிங் வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ஸ் இருக்கும். எண்டோஸ்பெர்ம் அப்படின்ற ரூபத்தில் அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கும். முளை விட்டு வரக்கூடிய அந்த முதல் குட்டி இலை வித்திலை அது இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் பிளுமியூல். இதுதான் பிற்காலத்தில் தண்டாக மாறப்போகுது. அதே மாதிரி சின்னதாக ரூட் முளை விட்டு வருது. நம்ம பாசிப்பயிறு அம்மா முளை விட வச்சுருப்பாங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் முளை விடும். நீங்கள் பார்க்குற அந்த வெள்ளை முளை விட்டுருக்கு இல்லையா, அதுதான் ரேடிக்கல்னு சொல்லுவோம். இதுதான் பின்னாளில் பெரிய ரூட்டாக மாற போகிறது. ஸோ ஒரு சீடில் இவ்வளோ தான் இருக்குது. அவுட்டர் கோட் which is referred as testa, followed by interior cotyledons, and then you have endosperm which is a storage tissue. Nourishing materials are there in the endosperm for the sapling, and the plumule which is going to be the shoot in the future, and இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். radical which is going to be the root in the future. So this is the tiny living plant which is waiting to grow. So seed அதை protection கொடுக்கும் பொழுது then you can use it as then they take up all the food that is there in that, and then they become a new plant. And then இந்த seed coat, இந்த டெஸ்டா பற்றி மட்டும் சொல்லணும்னா இது ஒரு outer most layer. நம்ம தண்ணியில் ஊற போட்ட உடனே முதல்னா பாசிப்பயிறு, தட்டைப்பயிரெலாம் தண்ணியில் ஊற போடுறோம். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அந்த சுருங்கி இருந்த அந்த விதைகள் நல்லா தண்ணீரை உறிஞ்சி பருத்து இருக்கும். அதுதான் வாட்டர் அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் இஷ்யூ. இது இந்த டெஸ்டா இதுதான் தண்ணியை உறிஞ்சும், அவுட்டர் மோஸ்ட் சீட் கோட். திஸ் ப்ரொடெக்ட்ஸ் த எம்ப்ரியோ இன்சைட். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டான எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இது இருக்கும். இதுதான் தண்ணியை உறிஞ்சக்கூடியதாக இருக்குது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த காட்டிலிடன் வேகமாக முளைப்பதை தடுக்கும். அதாவது அட்வான்ஸாக முளைக்கிறத தடுத்துரும். கரெக்டான டைமில் முளைக்க வைக்கிறதுக்கு இந்த டெஸ்டாவுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பூசணம் மற்றும் வேறு சில பேத்தஜன் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அதில் இருந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டான வளரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உண்டான இந்த சின்ன செடியை பாதுகாப்பது இந்த சீட் கோட் தான். ஸோ அதுதான் சீட் கோட் டெஸ்டா. அண்ட் தென் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவில் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த க்ரீன் போர்ஷன்
இந்த க்ரீன் போர்ஷன் இதுதான் காட்டிலிடன்னு சொல்கிறோம். இதில் தான் ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே கீழே சின்னதாக இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ரேடிக்கல்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ரூட். க்ரீன் கலரில் ஷூட்டாக போகக்கூடிய அந்த ஒரு பார்ட்டுக்கு பேர் பிளிமியூல் ஃபஸ்ட்டு ஷூட்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்டோஸ்பெர்ம் பகுதி. எண்டோஸ்பெர்ம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி தி ஸ்டோர் ஃபுட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன செடியானது இன்னும் வெளியே வரல. வெளியே வந்து இலையை விட்டு ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். அப்போது அது வரைக்கும் அதுக்கு ஃபுட் மெட்டீரியல்ஸ் ரிசர்வ்டு ஏதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ் அங்கே இருக்கணும் இல்லையா, அதுக்கு எனர்ஜி அதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ஃபுட் ஸ்டோர்டு சப்ஸ்டன்ஸ், இது எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஸோ இது சின்ன சின்னதாக வளர்ந்து ஒரு செடியாக மாறும், க்ரோயிங் எம்ப்ரியோ. அப்போது இந்த ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், ஆயில் சப்ஸ்டன்சஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கலாம். ஸோ எனர்ஜி ஃபார் ஜெர்மினேஷன்னா விதை முளைத்தல். ஸோ விதை முளைத்தலுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது இந்த எண்டோஸ்பெர்ம். அந்த ஆற்றலை இந்த எண்டோஸ்பெர்ம் எப்படி கொடுக்குதுன்னா அதில் மாவுச்சத்துன்னு சொல்லப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, புரதச்சத்துன்னு சொல்லப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஆயில் சப்ஸ்டன்சஸும் அதில் இருக்குது. அதனால் இன்னும் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆரம்பிக்கலை. அப்போ அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அந்த சீட்குள்ளே இருக்கும். அப்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நம்ம கையில் வச்சுருக்கிற ஒரு ட்ரை சீட் நம்ம அதை தண்ணியில் சோக் பண்ணுறோம், வாட்டர் அப்சர்வ் பண்ணும் இந்த டெஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் கோட். அதுக்கப்புறம் இந்த சீட் கோட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வெளியே முதல்ல வரக்கூடியது வந்து ரேடிக்கல். பின்னாளில் இதுதான் ரூட்டாக மாறும். அதுதான் ஃபஸ்ட்டு வெளியே வரும். எது வெளியே வரும், ஃபஸ்ட்டு ரேடிக்கல் வெளியே வரும். இதுதான் பின்னாளில் ரூட்டாக போகுது. அதுக்கப்புறம் வரக்கூடியது பிளிமியூல்னு சொல்லக்கூடிய ஷூட். அண்ட் தென் இந்த வெளியில் வந்த உடனே இங்கே பார்க்குற இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த மாதிரி காட்டில் இடனா ஓப்பன் ஆகும். வித்திலை, விதை இலைன்னு சொல்லுவோம். விதைக்குள் இருக்கும் இலை விதை இலை, காட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மைக்ரோக்ரீன். இதுலேருந்து ஒரு லீவ்ஸோ 2 லீவ்ஸோ வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜெர்மினேஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் லைஃப். இப்போது எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் என்ன இந்த சீடில் அப்படின்னா, நல்லா நுணுக்கமாக பார்த்தோன்னா இப்படி 2 ரீஜன் இருக்கும். ஒன்று மைக்ரோபைல்னு சொல்லுவோம், இட்ஸ் அ டைனி ஓப்பனிங். இன்னொன்று ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். இந்த மைக்ரோபைல் அப்படிங்கிறது இந்த ஹைலத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். தண்ணி உள்ளே போகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹைலம் உள்ளே இருந்து ரேடிக்கல் வெளியே வரணும். அதுக்காக தான் இந்த ஹைலம் ஸ்கார் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஸ்கார் on the seed coat, and this point where you can see the seeds are attached to the parent plant, and the main point of it is for the water entry. So key points enna therinjukkonumna, water enters through the hilum and micropyle, and radicle emerges through micropyle, and the new plant begins its life. So small parts, but they play major role in germination. And then what is germination? As I said earlier, விதை முளைத்தல், அதுதான் germination சொல்கிறோம். A seed is just proceeding to the next level of giving out a plumule and the shoot system to become a seedling. அதுதான் germination. So it's a process by which a dormant seed, dormantனா resting periodல இருக்கக்கூடிய ஒரு seed எப்படி transform ஆகுது, ஒரு seedling-ஆ transform ஆகுது. resting periodல dormant periodல இருக்கக்கூடிய ஒரு சீடானது இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய சீட்லிங்காக டெவலப் ஆகும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் சீட் ஜெர்மினேஷன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் முன்னாடி ஸ்லைட்ஸில் சொன்ன மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும், இம்பைபிஷன் உறிஞ்சுதல், அந்த நிகழ்வுகள் மூலமாக தண்ணி இதுக்குள்ளே செல்லும். அந்த சீட் கோட் வழியாக அது உள்ளுக்குள்ளே தண்ணி முதல்ல போனோன்னு இந்த சீட் கோட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் சாஃப்ட் ஆகி ஸ்ப்ளிட்டாக ஆரம்பிக்கும். போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி ரேடிக்கல் எமர்ஜ் அவுட் ஆகிட்டு பிளிமியூல் வெளியே வரும், ஒரு சீட்லிங்காக டெவலப் ஆகும். அப்போது என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவை ஜெர்மினேஷனுக்கு அப்படின்னா 3 முக்கியமான பேசிக் கண்டிஷன் ஷுட் பி மெட். இது இல்லாட்டி சீட் டார்மண்ட்டாகவே இருக்கும், ரெஸ்டிங் பீரியட்லேயே இருக்கும். அந்த ரெஸ்டிங் பீரியட் கடந்தும் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் அதுக்கு கிடைக்காட்டி the seed will die ultimately. So water is very important, moisture, ஈரப்பதம், தண்ணி ஈரப்பதம் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட். ரொம்ப அடிப்படையான முக்கியமான முதல் தேவை தண்ணீர். இதை இந்த சீட் கோட்டில் அப்சார்ப் ஆகும், அதை இம்பைபிஷன் சொல்கிறோம். இங்கே சொன்ன மாதிரி சீட் கோட் வந்து சாஃபன் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேலே சீடு ட்ரையாக இருக்குது, அது தண்ணியில் போடுறோம், தண்ணியை உறிஞ்சுது, இம்பைபிஷன் மூலமாக தண்ணி உள்ளே வருது,
சீட் கோட் சாஃப்ட் ஆகும், எல்லாம் நடக்குது. பட் ஃபர்தராக இந்த பிளிமியூல் ரேடிக்கல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அதுதான் ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னு சொன்னால் அந்த தண்ணி உள்ளே போகணும். அப்போ தான் இங்கே ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் வச்சுருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி உடச்சி எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். At the same time, too much of water can harm that the seeds may rot. ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தால் சீட் அழுகி போக ஆரம்பிச்சிடும், ராட் அழுகி போக ஆரம்பிச்சிடும். அடுத்த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் which is necessary for seed germination is oxygen. சீடை ரொம்ப டீப்பில் போய் விதைய ரொம்ப டீப்பாக மண்ணுக்குள்ளே ஊனக்கூடாது. சீட்ஸ் நீட் ஆக்சிஜன் டு ரெஸ்பயர். ஸோ அது விதை சுவாசிக்கணும், அப்போ தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லேருந்து. அந்த எனர்ஜி தான் அந்த எம்ப்ரியோ க்ரோ ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் சீட்ஸை ரொம்ப டீப்பாக போடக்கூடாது, ரொம்ப டீப்பாக விதையை ஊனக்கூடாது. அப்போ ரொம்ப டீப்பாக போட்டால் ஆக்சிஜன் நிறைய கிடைக்காது. அதனால் சர்ஃபேஸில் போட்டு அதை கவர் பண்ணிடணும், திரும்ப ஒரு லேயர் ஆஃப் சாயிலை போட்டு கவர் பண்ணிடணும். ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபாலோட் பை ஆக்சிஜன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த பயாலஜிக்கல் ப்ராசஸஸ். எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்ட்டாக அந்த எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் மாடரேட்டாக கொண்டு போகிற ஒரு முக்கியமான பொறுப்பு டெம்பரேச்சர்கிட்ட இருக்குது. ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் என்ன? ஆப்டிமம்னா நடுநிலையான சாதகமான ஒரு டெம்பரேச்சர் என்னென்னா 20 to 25 டிகிரி சென்டிகிரேட். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, அப்போ ரொம்ப ஸ்லோவாக ஜெர்மினேட் ஆகும், இல்லாட்டி ஜெர்மினேட்டே ஆகாது. அதனால் ரொம்ப ஹையாக டெம்பரேச்சர் இருந்ததுன்னு சொன்னாலும் எல்லா என்சைமும் தெர்மோலபைல்னால் ஈஸியாக டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடியதுக்கு தான் தெர்மோலபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னு சொன்னால் என்சைம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும், அப்பையும் சீட் வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். நிலையான மேபி லேஸாக ப்ளஸ் ஆர் 0.5-1 வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம் டெம்பரேச்சரில். யூ ஷுட் மெயின்டைன் இட். ஸோ மாய்ஸ்சர், தட் இஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் டெம்பரேச்சர், தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ஜெர்மினேஷன் ஆஃப் எனி seeds. What are the stages of germination? அப்படின்னா ஃபர்ஸ்ட் imbibition, செகண்ட் enzyme activation and food breakdown inside the seed coat. ஃபஸ்ட்டு தண்ணியை உறிஞ்சிடும், தண்ணி உள்ளே போன உடனே அந்த என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும், அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் அந்த சீட் கோட் சாஃபன் ஆகி ரேடிக்கல் வெளியே வர ஆரம்பிக்கும், ஷூட் எமர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் காட்டிலிடன் அன்ஃபோல்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் பார்க்குற இங்கே இருக்கிற இந்த சின்ன லீஃப் தான் ட்ரூ லீஃப். இது காட்டிலிடனரி லீஃப். ஸோ வித்திலைகள், விதை இலைகள், இதுதான் உண்மையான இலை. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். மைக்ரோக்ரீன்ஸை இந்த ஸ்டேஜ் வரும்போது ப்ளஸ் 1 or 2 லீவ்ஸ் வரும்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 1 நடக்கிறதுக்கு 12 to 48 hours. இது இன்விசிபிள் ஸ்டேஜ், யூ கான் see what is happening inside. And then third stage, you can visibly see that roots are coming out, and this is also very visible that shoots started to break through and come out. And then you can also visibly see these cotyledons coming out of the system, and they will start doing photosynthesis. So seedling becomes self-sufficient, and then here it is harvest ready for us to regarding microgreens. So from tiny seed to a nutritious microgreens. So these are all the stages. And then germination in different seed types. All of you might have seen, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சின்ன சீட்லேருந்து பெரிய சீட் வரைக்கும் இருக்குது, as I told in the introduction. So mustard, radish, amaranthus, கடுகு, முள்ளங்கி, கீரை, இதெல்லாம் ரொம்ப சின்ன சீட்ஸ். அதே சன்ஃப்ளவர், க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி, வெந்தயமெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சீட்ஸில் கொஞ்சம்தான் ஃபுட் ரிசர்வ்ஸ் அது வச்சுருக்கோம், அதனால் வேகமாக முளைக்கும். நீங்கள் பொடிசாக இருக்கக்கூடிய சீட்ஸை போட்டு பாருங்களேன், அது எதாக இருக்கட்டும் வேகமாக அவங்க முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து வித்திலைகளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வெளியே வந்து அவங்க சீக்கிரமாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் பிளான்ட்டாக மாறணும். அதனால் அவங்க வேகமாக ஜெர்மினேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு லைட் கொஞ்சம் தேவை. அதோட இவங்களை ரொம்ப மேலாப்பில் தான் நம்ம சாயிலில் போடணும், ரொம்ப டீப்பாக போடக்கூடாது. இது ஸ்மால் சீட்ஸ். லார்ஜ் சீட்ஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நிறைய நீங்கள் போடலாம். ஆனால் அப்படியே இங்கே லார்ஜ் சீட்ஸில் நிறைய இடம் வேணும். இதில் நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், விதையே பெருசாக இருக்கும்.
அதனால் நல்லா ஜெர்மினேட் ஆகும். அது நல்லா வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம். கவர்னால் இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர் கிடையாது, மண்ணால் கவர் பண்ணணும். விதையை போட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடிடணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இது நல்லாவே வளர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய மாய்ஸ்சர் வேணும், நிறைய ஸ்பேஸ் வேணும். இப்போ வேறு என்ன காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம கம் அக்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசையாக ட்ரே எல்லாத்தையும் ரெடி பண்ணி விதையை நிறைய போட்டுருவோம். பார்த்தா அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இந்த மாதிரி முளைச்சிருக்கும். புவர் ஜெர்மினேஷன். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வாங்கின சீட்ஸுடைய குவாலிட்டி சரியில்லை, ரொம்ப மோசமான குவாலிட்டியாக இருக்கலாம், அல்லது சீட்ஸ் ரொம்ப பழைய சீட்ஸாக இருக்கலாம். அதனால் அந்த சீட்ஸுடைய குவாலிட்டி சரியில்லாததுனால அது முளைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லையா இம்ப்ராப்பர் டெம்பரேச்சர், அதுவும் இல்லையா இன்சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர். ஏன்னா போன ஸ்லைடில் பார்த்தோம் எது 3 ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அந்த 3ல் எது இல்லாட்டினா கூட சீட் ஜெர்மினேஷன் நடக்காது. அப்போ புவர் ஜெர்மினேஷன் இருக்கும். அடுத்து அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எல்லா ட்ரேலையும் விதையை போட்டாச்சு, இங்கே பார்த்தா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் முளைச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அன்ஈவனாக இருக்கும். ஒரு சைடு நிறையா இருக்கும், இன்னொரு சைடு கம்மி. இதுக்கு என்னென்னா மாய்ஸ்சர் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சைடில் தண்ணி நிறையாவும் இன்னொரு சைடில் தண்ணி கம்மியாகவும் வச்சுட்டோம். அதாவது விண்டோஸில் அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது டெம்பரேச்சர் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கம்மியாகவோ அல்லது கூடவாகவோ இருந்திருக்கலாம். அப்புறம் டெப்த்தில் கரெக்டான டெப்த்தில் போடாமல் ஒரு சிலதை மேலோட்டமாக போட்டு ஒரு சிலதில் கீழே போயிடுச்சு சீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ கூட இந்த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம சரியாக பண்ணாட்டி, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாட்டி ட்ரேல இந்த மாதிரி சீட்ஸ் அழுகி போகும். அதுக்கு காரணம் எக்ஸசிவ் மாய்ஸ்சர். தண்ணியை ஒரேடியாக ஸ்ப்ரே பண்ணிடுறது, இல்லாட்டி தண்ணியை ஊற்றி விட்டுறது, ரெண்டுமே பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர். அடுத்தது புவர் ட்ரைனேஜ். இந்த ட்ரேல இருந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இருந்தால் கூட தண்ணி சேர்ந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் தேங்கி இந்த மாதிரி நடக்கும். இப்படி ஆயிடுச்சு, நிறைய தண்ணியை சொதன்னு ஊற்றிட்டோம்னாலே ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் அதனாலேயும் கூட இந்த மாதிரி அழுகி போகும். ஓவர் வாட்டரிங் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் அழுகி போயிடும். ஸோ நம்ம வச்சுருக்கிற ட்ரேல சஃபிஷியண்ட்டாக தண்ணி கீழே போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ், ஒன்றும் முளைக்கிறது இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா, இல்லாட்டி அன்ஈவனாக முளைக்கிறது, இன்னொன்று ராட்டிங் நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கலாக கவனம் தேவை. தியரிட்டிக்கல் பார்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் கல்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். தியரிட்டிக்கல் பார்ட் சரியாக தெரியலனா என்ன பிரச்சனை வருது, அது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணுன்ற விஷயமே தெரியாமல் போயிடும். அதனால தான் ஐ ரிப்பீட்டட்லி tell you, kindly go through the videos and make a note of it. There is one student, namely Miss Vigneshwari of 2nd Botany. She has made a separate notebook for this and she has taken down every single word that was given in the video. அதோட மீனிங் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. பார்க்கவே அந்த நோட்புக் அழகாக இருக்குது. ஐ மே ஷோ யூ இந்த டைரக்ட் கான்டாக்ட் கிளாஸ் மேபி இந்த நெக்ஸ்ட் டைம். ஸோ டெஸ்ட் சீடோடைய வயபிலிட்டி அப்படின்னா வீரியத்தன்மை, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று யூனிஃபார்மாக போடணும். கேர்ஃபுல் வாட்டரிங் இருந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஈவன் ஜெர்மினேஷன் வரலாம். அப்புறம் மாய்ஸ்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ட்ரைனேஜ், அதாவது நம்ம ஊற்றுற தண்ணி ஷுடன்ட் ஸ்டே ஆன் த ட்ரே, இட் ஷுட் ட்ரைன் அவுட், கீழே வடிஞ்சு போயிடணும். அப்புறம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும், பெட்டர் மைக்ரோக்ரீன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். என்னென்ன க்ரோத் ஸ்டேஜஸ் இருக்குது மைக்ரோக்ரீன்ஸில் அப்படின்னா, நான் அப்பயே சொன்ன அதே விஷயம்தான். சோக் பண்ணுறோம், ஹைட்ரேட் ஆகும், ஜெர்மினேஷன் வரும், அப்புறம் க்ரீனிங் ஃபேஸ் ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை தான் இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஜ் 1 அப்பயே நம்ம சொன்ன மாதிரி தான், சோக் பண்ணுறோம் தண்ணியில். அதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிடணும். சீட்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ இட் அப்சார்ப்ஸ் வாட்டர், சீட் கோட் சாஃபன்ஸ், என்சைம் ஆக்டிவேட்ஸ். இது 4 to 12 hours ஆகும். ஸ்வாலன் சீட்ஸ் இந்த மாதிரி ஸ்வாலன் ஆயிடும். க்ளீன் வாட்டரில் வைக்கணும். நல்லா சோக் பண்ணதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு வைக்கணும். இமீடியட்டாக சோப் பண்ணிடணும். நம்மளோட இது ட்ரேயில், சீட் ட்ரேயில் எல்லா சீட்ஸுமே நல்லா மூழ்கி இருக்கணும். அதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டேஜ் 2ல் இப்போ இந்த ட்ரேயில் போட்டுட்டோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரேயை வச்சு பிளாக் அவுட் பீரியட் கொடுத்தே ஆகணும். ஃபார் திஸ் ஒன்லி ஐ ரிப்பீட்டட்லி டோல்ட் யூ டு கெட் அ பிளாக் கவர் ஆர் லிட். திஸ் நெவர் பர்மிட்ஸ் லைட்ஸ் இன்சைட். அதனால் டார்க்னஸில் இது இருக்கும் பொழுது அந்த சீட் ஜெர்மினேஷன் ரூட் வர்றதுக்கான வாய்ப்பு இதில் அதிகரிக்கும். மாய்ஸ்சர் இருக்கணும், டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரி இருக்கணும். இப்படி கரெக்டாக இருந்ததுன்னா 2 to 4 நாளுக்குள்ளே இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ சைன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் என்னென்னா ரூட்ஸ் ரேடிக்கல் வெளியில் அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு டைனி ஷூட் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய ட்ரேல யூனிஃபார்மாக இருந்ததுன்னா சக்ஸஸ்க்கான சைன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தேர்ட் வந்து க்ரீனிங் ஃபேஸ். இப்போ இங்கே பார்த்துருக்கோம், இங்கே சின்ன சின்னதாக இந்த ரேடிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் ட்ரே எடுத்துட்டீங்க, லிட்டை எடுத்துட்டீங்க, வெளியே பிளாக் லிட் எடுத்துட்டீங்க, லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பிளாக் லிட் எடுக்கும்போது இந்த மாதிரி மைல்டு பேல் கலரில் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த பிளாக் லிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தே ஆல் வில் டர்ன் க்ரீன். இது 2லேருந்து 5 நாளுக்குள்ளே நடக்கும். ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, க்ரீன் லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே குளோரோஃபில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் பிளாக் அவுட் பீரியடில் ஒரு 2லேருந்து 4 நாளைக்கு க்ளோஸ் பண்ணி ரேடிக்கலை மட்டும் வரவழைக்கிறீங்க. ஒன்ஸ் ரேடிக்கல் வந்துருச்சுன்னு உடனே அந்த லிட்டை எடுத்துகிட்டு லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஷூட் ப்ளிமியூவில் வர வச்சு ஷூட்டுக்கு வர வச்சு 2 to 5 டேஸில் யூ ஆர் taking them towards the microgreen conditions. ஸோ 4லேருந்து 6 மணி நேரம் சன்லைட் இருக்கலாம், அல்லது 12லேருந்து 16 மணி நேரம் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் லைட் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ 6 to 12 inches அபவ் இருக்கணும். இது லைட்னா லைட்டில் 6 லைட் வந்து இதுலேருந்து 6 to 12 inches அபவ் இருக்கணும். ஸோ கண்டினியூ மிஸ்டிங் ஆர் பாட்டம் வாட்டரிங், கீழே தண்ணி ஊற்றணும், அது மேலே அப்படி மிஸ்டியாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். இன்னொன்று, லைட் சரியில்லைன்னு நம்ம நினச்சோன்னா ட்ரேயை அப்பப்போ திருப்பி வைக்கணும். ஒரு 4 hours 5 hours ஒன்லி. ஒன்ஸ் நம்ம திருப்பி வச்சோன்னு சொன்னால் ஆல் த பார்ட்ஸ் வில் ஈக்குவலி கெட் த லைட், ப்ராப்பர் லைட் கண்டிஷன்ஸ். அண்ட் தென் ஸ்டேஜ் 4 இப்போ காட்லெடன் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி ட்ரூ லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரூ லீவ்ஸ் வரதுக்கு 3லேருந்து 6 நாள் ஆகும். அப்போ இந்த காட்லெடன் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்டெம் திக்னஸ் ஜாஸ்தியாகும், ரூட் நல்லா டெவலப் பண்ணி ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ட்ரூ லீவ்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் 2 லீவ்ஸ் இருக்குது, காட்லெடன் லீஃப் இருக்கும். இங்கே வந்து யூ வில் see the true leaf started to come. So once it appears, if it is 3 to 6 inches tall, then this is the time you have peak nutrition and flavor one can observe in this stage in the microgreens, stage 5ல. அப்போ it is ready to harvest. அப்போது 6th ஹார்வெஸ்ட் விண்டோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கரெக்ட் டைமில் டெண்டராக கிறிஸ்பாக இருக்கும்போது, நியூட்ரிஷியஸாக இருக்கும்போது, ஒரு நல்ல வைப்ரண்ட் க்ரீன் கலர் இருக்கும்போது, ஃபுல் ஃப்ளேவரில் நம்ம பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆயில் காலமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப லேட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா டஃப்பாக ஃபைப்ரஸாக இருக்கும், இலைகளெல்லாம் எல்லோ ஆரம்பிச்சிடும், ஃப்ளேவர் இருக்காது, நியூட்ரிஷன் குறையும். அதை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. தே வில் ஸ்டார்ட் டீகேயிங். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்வெஸ்ட் இந்த மார்னிங் ஒரு நல்ல க்ளீனான சிசர் வச்சு, ஷார்ப்பான சிசர் வச்சு பண்ணணும். எங்கே பண்ணணும்னு சொன்னால், அந்த க்ரோயிங் மீடியம் மண் எங்கே போட்டிருக்கோமோ அதில் கொஞ்சம் மேலே கட் பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறத லேசாக குறைச்சிக்கணும். ஸோ ரைட் ஸ்டேஜ் என்னென்னா, பெஸ்ட் ஃப்ளேவர், பெஸ்ட் நியூட்ரிஷன், பெஸ்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஸோ 5 to 6 இந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ க்ரோத் ஸ்டேஜஸில் தண்ணியில் சோக் பண்ணுறோம், அப்புறம் இந்த ட்ரேயில் போட்டுடுறோம். பிளாக் அவுட் பீரியடுக்காக ஒரு ட்ரேயில் பிளாக் லிட் வச்சு மூடிடுறோம். 2 to 5 டேஸில் காட்லெடன் லீவ்ஸ் வரும். 3 to 6 days or 1 or 2 3 extra daysல you will be able to see the true leaves emerging. So that's the time you have to harvest it. So these are all the basic things that you should know before you start cultivating microgreens. So இந்த stages எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக கண்டாமினேஷன் இல்லாமல், ரூட் ராட்டிங் இல்லாமல், ஓவர் மாய்ஸ்சர், அண்டர் வாட்டரிங் இல்லாமல், கரெக்ட் ப்ராப்பர் லைட் செட்டோட you have to do. Only then you will be able to harvest the healthy nutritious microgreens. Now எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த மைக்ரோக்ரீன்ஸ் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, லைட், வாட்டர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அண்ட் எப்படி இது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணுறது, கரெக்டாக வச்சுக்கிறது, அப்புறம் என்ன மாதிரியான ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதோட சம்மரி இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ க்ரோத் டியூரேஷன் பை ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் 7 to 10 days, radish, mustard and amaranth. ஒரு 10 to 14 days ஃபெனுக்ரீக், சன்ஃப்ளவர், பீஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்.
பீஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் பீஸை பொறுத்த வரைக்கும் 2-3 தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த நோடல் ரீஜனுக்கு மேலேருந்து எடுத்தோம்னா திரும்ப அது வளரும்போது செகண்ட் ஹார்வெஸ்ட் தேர்ட் ஹார்வெஸ்ட் வரைக்கும் போகலாம். ஸ்லோ க்ரோயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து கொரியாண்டர் அண்ட் பீட்ரூட். அது 12லேருந்து 18 நாள் ஆகும். ஸோ இது குவிக், இது மீடியம், இது ஸ்லோ. ஸோ எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? டெம்பரேச்சர், லைட் இன்டென்சிட்டி, வாட்டர், சீட் குவாலிட்டி அண்ட் க்ரோயிங் மீடியம். மீடியம் கரெக்டான மீடியமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு கார்டன் சாயிலெல்லாம் எடுத்து வச்சு பண்ணால் பிகினிங்கில் வராது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டு லேர்ன் பண்ணுறதுக்கு, இந்த டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு, இருக்கக்கூடிய நுவான்சஸ் பார்க்குறதுக்கு, ட்ரையல் அண்ட் எரர் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we should use கோகோபீட். அந்த லைட், ஸோ லைட் ரொம்ப முக்கியம். ஏன் லைட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா மைக்ரோ க்ரீன் க்ரோத்தோட என்ஜினே லைட் தான். ஸோ பொட்டானிக்கலாக சொல்லணுன்னா பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒளியினால் ஒரு சேர்க்கை நடைபெறுகிறது. ஃபோட்டோசிந்தசிஸ், லைட்டை வச்சு ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது. அதனால் இந்த லைட் ரொம்ப முக்கியம். லைட் இருந்தால் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடக்கூடியது. ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் வரணும் அப்படின்னு சொன்னால் லைட் வேணும். லைட் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொன்னால் ஈட்டியோலேஷன் சொல்லக்கூடிய லெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு நீண்டு பசுமை குறைந்து காணப்படும் நிகழ்வு நடக்கும். ஸோ குளோரோஃபில் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லைட் இருந்தால் தான் குளோரோஃபில் வரும். குளோரோஃபில் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும் ஒளிச்சேர்க்கை மூலமாக. அப்போ தான் பெட்டர் குவாலிட்டியான microgreens, high in nutrition, high in flavor and high in vitamin C and A, with more flavors and vitamins we can have it. So no light, no food, no microgreens. That should be the Gita, Bible and Quran. So light is very important. So 12லேருந்து 16 மணி நேரம் சன்லைட்டில் வைக்கிறதுனா 4 to 6 hours or LED லைட்ஸில் வைக்கிறதுனாலும் you can have it. அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா 15-30 சென்டிமீட்டர், அல்லது 6லேருந்து 12 இன்ச் லைட்டிங் இருக்கணும். ஏன்னா they have to grow here. டூ லிட்டில் லைட் இருந்தால் இந்த மாதிரி பேல் ஆகிடும். டூ மச் லைட் இருந்தால் இலை கருகிற மாதிரி ஆயிடும். அன்னீவனாக லைட் ஒரு சைடு தான் விழுகுதுன்னா அது மட்டும் பெருசாக இருக்கும். விழுகாததில் இந்த மாதிரி பேட்சி க்ரோத்துன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ வி ஷுட் அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் தென் லைட் சோர்ஸஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்னா நேச்சுரல் சன்லைட் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட் அண்ட் ரொம்ப சிக்கனமான விஷயமும் கூட. ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் சன்லைட் கிடைக்கிற மாதிரியான இடத்துல நம்ம வச்சுக்கணும். ஹை இன்டென்சிட்டி லைட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் வி கேன் கீப் இட் லிட்டில் பிட், அதாவது டைரெக்டாக இல்லாமல் நம்ம இதில் வச்சுக்க முடியும். சவுத் ஃபேஸிங் விண்டோவில் அல்லது பால்கனியோடைய பிளேசஸில் விண்டோஸில் இது ரொம்ப ஐடியலாக இருக்கும் நேச்சுரல் கண்டிஷன்ஸில். அது இல்லை இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் சம் ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்னாலும் 12 to 16 hours இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ட்ரேஸை ரிப்பீட்டடாக ரொட்டேட் பண்ணணும். அப்பயே சொன்ன மாதிரி இந்த ஹைட் அந்த இச்சஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லக்ஸ் மீட்டர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சும் நீங்கள் வந்து எவ்வளோ லைட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். டைமரை வச்சும் கூட நீங்கள் இந்த கன்சிஸ்டன்ட் லைட் வரதை என்ஷூர் பண்ணிக்கலாம். லைட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி வச்சுக்கிறது மூலமாக தூசி படியாமல் லைட் உங்களுக்கு ஃபுல்லாக ஈஸியாக வரும். இன்னொன்று வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி நிறையா கொடுக்குற மாதிரியான ஒயிட் சர்ஃபேஸஸை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு நம்ம லைட் கொடுக்கலாம். அது இன்னுமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும், இன்னுமே லைட் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன மாதிரி லைட்ஸ் கொடுக்கலாம்னா ஆர்டிஃபிஷியல் க்ரோ லைட்ஸ், ஃப்ளூரசன்ட் லைட்ஸ் கொடுக்கலாம். இது அஃபோர்டபுள் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ ஒரு T5 டியூப்ஸ் ஒரு பாப்புலரானது, அது நம்ம கொடுக்க முடியும். அடுத்து லெட் க்ரோ லைட்ஸும் கொடுக்கலாம். இது எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் ஆல்சோ. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஒயிட் லெட் லைட் இதில் ரொம்ப கிடைக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன்ஸ். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, இதே சேம் திங் விச் வி ஹவ் செட் earlier. இப்படி பண்ணுறது மூலமாக வைப்ரண்ட்டான க்ரீன் கலரில் ஸ்டர்டி காம்பேக்ட் க்ரோத்தோடு இருக்கக்கூடிய வேகமாக வளர்கிற மைக்ரோக்ரீன்ஸை நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை we can use it. ஸோ லைட் குவாலிட்டி என்னென்ன இது யூஸ் பண்ணுது அப்படின்னா ரெட் லைட்டும் சப்போர்ட் பண்ணும் ஸ்டெம் க்ரோத் கலரை. ப்ளூ லைட்டுமே வந்து காம்பேக்ட் க்ரோத் அண்ட் ஸ்ட்ராங் லீவ்ஸை கொடுக்கும். இதுவுமே போத் ப்ளூ லைட் அண்ட் ரெட் லைட் தே ஆர் வெரி குட். அண்ட் வாட்டர் நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளே நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு மைக்ரோக்ரீன் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த செல்ஸுடைய டர்ஜிடிட்டி விரைப்புத்தன்மைக்காகவும் அது ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. வாட்டர் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப சூடாக லைட்டெல்லாம் மேலே லைட் போட்டு வச்சுருக்கோம், அல்லது ரொம்ப டெண்டரான லீவ்ஸாக இருக்குது. ஸோ வாட்டர் இருக்கும் பொழுது அந்த கூல்னஸ் அந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கிடைக்கும்.
அதோட நிறைய ரியாக்ஷன்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மெட்டாபாலிக் ப்ராசஸஸ்க்கு எல்லாத்துக்குமான வளர்சிதை மாற்றங்கள் நடப்பதற்கு வளர் மாற்றங்கள் உருமாற்றங்கள் நடைபெறுவதற்கான அந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் தண்ணீரினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அப்போ தண்ணி தேவையான அளவு இல்லைன்னு சொன்னால் வித்தவுட் அடிக்குவேட் வாட்டர் அந்த க்ரோத் எல்லாம் ஸ்லோ ஆகிடும். பிளான்ஸ் கேனாட் சர்வைவ். வாட்டர் குவாலிட்டி க்ளீனாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டராக இருக்கணும். சுடு தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. முடிஞ்ச அளவு ரெயின் வாட்டரை ஃபில்டர் பண்ணி ஊற்றணுன்னா தி பெஸ்ட். அந்த மாதிரி கூட நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ரெயின் வாட்டர் ரெய்னி சீசனில் பிடிச்சி வச்சுட்டு அதை மட்டும் மைக்ரோக்ரீன்ஸில் போட்டு அது எப்படி வருதுன்னெல்லாம் பார்க்கலாம். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. இட் இஸ் only the ideas. It may look stupid in the beginning, but those stupid ideas only will bring out a new what like discovery or something. ஸோ chlorinated வாட்டர் இதை வந்து கொஞ்சம் 24 hours வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர். வாட்டரிங் ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை இப்போயும் க்ரோயிங் மீடியம் வந்து வெட்டாக இருக்குன்னு சொன்னால் யூ நீட் நாட் ஸ்ப்ரே வாட்டர். ஸோ சைன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் வாட்டரிங்னா லீவ்ஸ் நல்லா கிறிஸ்பாக ஃபேர்மாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரோத் ஸ்டடியாக இருக்கும். வில்ட்டிங்னு சொல்கிற வாடி போகிறது இருக்காது. அண்டர் வாட்டரில் எப்படி இருக்குது பாருங்கள், டல்லாக இருக்கும், வில்ட்டாக இருக்கும், வாடி போயிருக்கும், கேர்லாக இருக்கும், சுருண்டு போயிருக்கும். ட்ரூப்பிங்னா கீழே தலை கீழே குனிஞ்சு சாஞ்சு போயிருக்கும், சின்ன சின்ன அந்த கண்ணெல்லாம் தலை சாஞ்சு போயிருக்கும். ஸ்லோவாக ரொம்ப டல்லாகி சம்டைம்ஸ் இறந்து கூட போகலாம். அப்போ எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸ் நடக்கும், சீக்கிரமே இலையெல்லாம் மஞ்சளாக மாறிடும். ஓவர் வாட்டர் பண்ணாலும் த சேம் திங், நல்ல மஷியாக ஒரு சொதான்னு இருக்கும். அப்பயுமே த சேம் திங்ஸ் வில் கம். மோல்டு, ஆல்ஜி இதெல்லாம் இங்கே வந்துடும். ஒரு கெட்ட வாடை, ஃபவுல் ஸ்மெல் இங்கே வரும். ரொம்ப ஓவர் வாட்டர் ஆகிட்டா. அண்டர் வாட்டர் ஆகிட்டுனா ஃபவுல் ஸ்மெல் வராது, வாடி போயிடும். ஓவர் வாட்டர் பண்ணியிருக்கோன்னா அந்த ட்ரே பக்கம் போகும்போதே யூ கேன் சி அ பேட் ஸ்மெல். ஸோ ஓவர் வாட்டரிங், அண்டர் வாட்டரிங்கில் என்ன நடக்கும், இர்ரெகுலர் வாட்டரிங்கில் என்ன நடக்கும், வாட்டர் ஃப்ரம் பிலோ எவ்வளோ தூரம் இருக்கணும், மாய்ஸ்சரை கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணணும். டாப் சாயிலை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், லேசாக ட்ரை ஆகணும், போட்டு சொதான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை வைக்கிறது நல்லது. ஏர்லி இந்த மார்னிங்கே தண்ணி ஊற்றிடணும். 7 மணி 8 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றுறது பெட்டர். இன்னும் சொல்லப்போனால் 6:30 7க்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணால் கூட இட் இஸ் பெட்டர். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிடணும். ஸோ வெல் ட்ரைனிங் மீடியாலாம் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம we can யூஸ் இட். அதே மாதிரி டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே முக்கியம். அதை போன ஸ்லைட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 20 to 25 டிகிரி நல்லது. அபவ் 30 டிகிரி போச்சுன்னா ஜெர்மினேஷன் ரொம்ப புவராகவோ அல்லது சீட்ஸ் அழுகியோ போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஐடியல் ரேஞ்ச் என்னென்னா 18 to 24 ஆல்சோ. இதுவும் கூட பிலோ 15 டிகிரிஸ் இருக்கிற இடத்துல இந்த டெம்பரேச்சர் வந்தாலும் we can do it. ஸோ டெம்பரேச்சர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பை ஸ்பீஷிஸ் வந்து கூல் வெதர் லவர்ஸ் யாருன்னு கேட்டால் கொரியாண்டர் அண்ட் பீஸ், இதுக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கணும். சன்ஃப்ளவர், அமராந்த், மஸ்டர்ட் இவங்கெல்லாம் வார்ம் வெதர் லவர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் 20 to 25. versatile, that means it may come in anything. இந்த fenugreek, beetroot இதெல்லாம் அந்த varied range இன்னும் 24ன்னு சொல்கிறோம், 26 வரைக்கும் கூட they all will come up very nicely. ஸோ டெம்பரேச்சரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா நேச்சுரலாக சீசனல் பேசிஸில் மேனேஜ் பண்ணலாம். ஸோ சம்மர் டைமில் ஏர் ஃப்ளோ ப்ராப்பராக வச்சுக்கலாம், வாட்டர் மிஸ்டிங் பண்ணலாம், ஒரு ஷேட் ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சம்மராக இருந்தால். வின்டராக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஜெர்மினேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகும்போது ஒரு கூலர் ஏரியாஸ்லேருந்து லேசாக ஒரு வார்மர் ஏரியாஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் மூலமாக ஹீட் மேட் வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஹீட் மேட்டுங்கிறது என்னென்னா எங்கே வச்சுருக்கோமோ ஜெர்மினேஷன் பண்ணுற ட்ரே அதுக்கு பக்கத்தில் வந்து ஹீட் மேட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலமாக லேசாக ஒரு வார்ம்த் கிடைக்கும். ஸோ அப்பயுமே வந்து ஒரு ஏரியேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப பக்கத்துலலாம் ஹீட்டர்ஸ் இந்த மாதிரி வென்ட் போகாமல் இருந்ததுன்னு சொன்னால் தட் வில் பி a ப்ராப்ளம். ஸோ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு இமேஜஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். டூ ஹாட்டாக இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் யூ கேன் அப்சர்வ் ஹியர் இன் த இமேஜஸ். And humidity, this plays a major role. It's a hidden helper in microgreen growth. This plays a major role. So
ரோல் ஆஃப் ஹியூமிடிட்டி என்னென்னா ப்ராப்பர் டிரான்ஸ்பிரேஷன், ப்ராப்பர் வாட்டர் அப்டேக், நியூட்ரியன்ஸ் கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு டிசீஸ் எவ்வளோ ஹை ஹியூமிடிட்டி ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபங்கல் பூசணமெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். பூசணம் பிடிச்சு டேம்பிங் ஆஃப்னு சொல்லக்கூடிய அழுகி போகிறதா வந்துடும். அல்லது ஒரு பவுடர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிக்கும். பவுட்ரி மைல்டியூன்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்டொமேட்டல் ஃபங்க்ஷனிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாலையும் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். இது வந்து நீங்கள் ஹியூமிடிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ த்ரூ த டீட்டெயில்ஸ். அதர்வைஸ் ஜஸ்ட் remember that humidity plays a major role and that also to be taken care of. So germination phase la 80 to 95% humidity, high humidity is needed. அதனால தான் நம்ம கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். 60 to 70% humidity is needed எப்போனா க்ரோயிங் ஃபேஸில். இது ஜெர்மினேஷன் ஃபேஸில், இது க்ரோயிங் ஃபேஸில். டூ ஹை இருக்கக்கூடாது, டூ லோவும் இருக்கக்கூடாது. ஸோ எப்படி ஹியூமிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமிடிட்டி டோம் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு மூடி வைக்கிறது. மிஸ் த ஏர் அரவுண்ட் த பிளான்ஸ், நாட் த பிளான்ஸ். பிளான்ட்டு கிடையாது, எதில் வச்சுருக்கோமோ அந்த இடம். இப்போ ஒரு ட்ரேனா அந்த ட்ரே உள்ளுக்குள்ளே லேசாக ஸ்ப்ரே பண்ணுறது, செடியில் பண்ணக்கூடாது. அடுத்தது அந்த ட்ரேயை வந்து வெட் பெபிள்ஸுக்கு மேலேயோ அல்லது சாண்டு மேலேயோ நம்ம வைக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். இது எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரெண்டு ட்ரேக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம தள்ளி வைக்கணும். ரொம்ப க்ளோஸ்டாக வச்சா ரொம்ப ஹியூமிடாக இருக்கும், அதனால் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹியூமிடிட்டி கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி வச்சுருக்க ட்ரே எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இன்னொன்று பாட்டம் ட்ரே ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணியை எப்பயுமே கொஞ்சமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃப்ரம் பிலோ அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. வென்டிலேட்டட் ஏரியாவில் வைக்கிறது மூலமாகவும் இதெல்லாமே தானாகவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்து ஆப்டிமைசிங் ஆல் ஃபேக்டர்ஸ் டுகெதர்: லைட், வாட்டர், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா டேஞ்சர் ஆஃப் ஃபங்கல் டிசீசஸ். டெம்பரேச்சரும் வாட்டரும் சேர்ந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா வில்ட். அப்புறம் லோ டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்ததுன்னு சொன்னால் ஸ்லோ க்ரோத் வரும். வாட்டர் அதிகம், தண்ணியும் அதிகம், வாட்டர் அதிகம் ப்ளஸ் சன்லைட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பிளான்ட் வந்து சீக்கிரமே ட்ரை அவுட் ஆயிரும். So you have to think of all these factors in a very important way so that to avoid damping off, so that to avoid drying off very early and to avoid yellowing also. So basics of photosynthesis என்னன்னா photosynthesis என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் வேணும், எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, இந்த சீட்லிங்ஸில் எப்படி நடக்கும், எதெல்லாம் photosynthesis அஃபெக்ட் பண்ணும், மைக்ரோக்ரீன் குவாலிட்டி அதனால் எப்படி அஃபெக்ட் ஆகும், பிளாக் அவுட் பீரியடுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன க்ரோவர்ஸுக்கு, அது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் யூஸிங் வாட்டர் மாலிக்யூல் இன் த லீஃப் based on the entry of carbon dioxide, there is some synthesis, that is glucose, and at the same time byproduct oxygen is coming out. ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளியை பயன்படுத்தி இலையில் இருக்கும் தண்ணீர், இலைக்குள் வரும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கப்படுகிறது. இதனுடைய பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் வெளியே வருது. ஃபோட்டோசிந்தசிஸ் பாட்னிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். மேபி the freshers may not know, or you might have studied in your lower classes. So it's the process by means of which plants make their own food using light energy. Food, or we can call it as a chemical energy. So light energy is getting converted into a chemical energy. So இதுதான் carbon dioxide, water, light gives rise to glucose plus oxygen. இது ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் வேணும், இலையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் மொலிகள் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன், தென் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அண்ட் குளுக்கோஸ் இஸ் மென்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் த பிளான்ட்ஸ். ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது. இது லெட் அஸ் நாட் கோ இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். ஃபோட்டோசிந்தசிஸில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒரு இதுக்கு லைட் டெஃபினட்டாக வேணும், இன்னொரு விஷயம் லைட் இல்லாமலும் நடக்கும். லைட் டெஃபினட்டாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தைலகாய்டு மெம்பரைனில் நடக்கும். லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமாவில் நடக்கும்.
அப்போ யார் ஸ்ட்ரோமா அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரோமா. அப்போ யார் தைலகாய்டுனா இந்த இங்கே இருக்கக்கூடியது தைலகாய்டு மெம்பரேன். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் யார்? இவங்க தான் குளோரோபிளாஸ்ட். இவங்க தான் குளோரோபிளாஸ்ட். ஸோ அவுட்டர் மெம்பரேன். இந்த தைலகாய்டு ஒரு பேன் கேக்கை மேலே அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் இருக்கும். ஸ்ட்ரோமா இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். அண்ட் தைலகாய்டு ஸ்டாக் வந்து கிரானம். இது ஒவ்வொன்றும் கிரானம், நிறைய கிரானாக இருக்கும். இதெல்லாம் தான் தைலகாய்டு மெம்பரேன். ஸோ இந்த தைலகாய்டு மெம்பரேனில் தான் இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அது மட்டும் நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நத்திங் ஸோ பிக் அபவுட் தட். அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஃபோட்டோசிந்தசிஸ்னால், ப்ராப்பராக லைட் இருக்கணும். லைட் லோ லைட்டாக இருந்தால் லோ ஃபோட்டோசிந்தசிஸ், லைட் டூ மச்சாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸே நடக்காது. ஆப்டிமம் லைட் கண்டிஷன்ஸில் தான் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ ப்ளூ லைட், இதுவும் ஒரு ரீசர்ச் ஆஸ்பெக்டில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ப்ளூ லைட் கொடுக்குறது, ரெட் லைட் கொடுக்குறது, க்ரீன் லைட் கொடுக்குறது, ரெட் அண்ட் ப்ளூ லைட்டை கம்பைன் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி வேரியேஷன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லைட்ஸை கொடுத்து அதில் மைக்ரோக்ரீன்ஸோடைய க்ரோத் எப்படி இருக்குது, நியூட்ரிஷனல் குவாலிட்டி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பார்க்கலாம். இது ஒரு பெரிய ரீசர்ச். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு லைட்ஸ், நல்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், காம்பேக்ட் க்ரோத் நடக்கக்கூடியது. இங்கேயும் பெட்டர் பயோமாஸ் கிடைக்கும் ரெட்டில். க்ரீன் லைட்டில் கூட வீக்காக லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும். இது ரெண்டு தான் ஸ்ட்ராங், இது வீக்காக லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஒயிட் லைட் கொடுக்கும்போது பேலன்ஸ்டு க்ரோத்தாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் லோ அப்படின்னா ஸ்லோ க்ரோத், ஆப்டிமம்னா பெஸ்ட் க்ரோத். ஹை CO2 கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னு சொன்னால் ஃபாஸ்ட் க்ரோத் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும். அதே மாதிரி டூ கோல்ட் டெம்பரேச்சர்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்லோ ஆகிடும். ஆப்டிமம் டெம்பரேச்சரில் ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமமில் இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருக்க கண்டிஷன்ஸ் வெளியே அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சிரும். அதேமாதிரி வாட்டர் அவைலபிலிட்டி, வாட்டர் டெஃபிசிட், வாட்டர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்டோமா க்ளோஸ் ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வராது. ஸ்டோமான இலைத்துளை, ஸ்டொமேட்டான இலைத்துளைகள். ஸோ இது க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் CO2 உள்ளே வர முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஆப்டிமம் வாட்டரில் இருக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்டோமா அழகாக ஓப்பனாக இருக்கும், CO2 உள்ளே வரும், ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும், ஆக்சிஜனும் செல்லிலேருந்து வெளியே வரும். வாட்டர் எக்ஸஸாக இருந்ததுன்னு சொன்னால் புவர் ரூட் ஹெல்த், ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் லோ, அது இங்கே நடக்கும். அடுத்து குளோரோஃபில் கான்டென்ட்டை பார்த்தா, நல்லா குளோரோஃபில் இருந்ததுன்னா இலை இப்படி நல்லா பச்சையாக இருக்கும், நல்லா லைட்டை கேப்சர் பண்ணும், நல்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனால் இலையில் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, சத்து குறைபாடுகள் இருந்தால் குளோரோஃபில் கம்மியாக இருக்கும், அப்போ லைட்டை கேப்சர் பண்ணாது, ரொம்ப கம்மியாக பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ரொம்ப ஜாஸ்தியாக நியூட்ரிஷன், அது இம்பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருந்தாலும் ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். ஸோ இது ஸ்லைடை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜஸ்ட் ரிப்பீட்டட். அண்ட் பிளாக் அவுட் பீரியடுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சீட்லிங்ஸ் டார்க்கில் தான் வைக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ், கார்டிடனில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இங்கே இந்த ஜெர்மினேஷனுக்கான ஃபோக்கஸ் ரூட் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷூட் எமர்ஜ் ஆகணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் ஈட்டியோலேஷன் நடக்காது. இல்லாட்டி அது லைட்டுக்காக ஸ்ட்ரெச் பண்ணும். லைட்டுக்காக ஸ்ட்ரெச் பண்ணி நீளமான செல்ஸாக ஸ்டெம் செல்ஸ் வரும் பொழுது, அப்போது ஈட்டியோலேஷன் சொல்லக்கூடிய தண்டு நீளுதல் நடந்து ஒரு சத்தான மைக்ரோக்ரீன் வராமல் போயிடும். இப்போ நம்ம பிளாக் அவுட் பீரியட்லேருந்து மெதுவாக முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக சீட்லிங்ஸுக்கு லைட்டு கொடுக்கணும். அப்போ தான் மெதுவாக அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த கார்டிலடன்ஸ் குளோரோஃபில் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். குளோரோஃபில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் க்ரீன் கலராக மாற ஆரம்பிக்கும். இப்போது அந்த ஃபுட்டு தனக்கான ஃபுட்டை தானே தயாரிக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ தான் இது டிரான்சிஷன் நடந்து வரும். அதனால் அடிக்குவேட் லைட் இந்த ஸ்டேஜில் ரொம்ப வேணும். இதில் பிளாக் அவுட்லேருந்து வெளியே வந்த ஸ்டேஜில் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த ரேடிக்கல் வர்றதுக்கு டெஃபினட்டாக டார்க் செக்ஸ் இது டைம் தான் தேவை. அதுக்கு ஏன் ஆரம்பத்துலேயே லைட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அப்படி கொடுத்தோன்னா அந்த சீட்லிங்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிடும். பிளாக் அவுட் பீரியட்னு சொல்லக்கூடிய கவர் பண்ணி வைக்கக்கூடிய பீரியட் தான் நேச்சுரல் கண்டிஷன்ஸில் மண்ணுக்கு அடியில் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த செடி வளர்கிறதுக்கான ஒரு கண்டிஷனாக நினச்சிக்கிட்டு அது வரும். அதனால தான் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் அந்த டைமில் கொடுக்கக்கூடாது. அப்போ நேச்சுரலாக வரும்பொழுது தான் அது ஸ்ட்ராங்காக யூனிஃபார்மாக வரும். அதனால் பிளாக் அவுட்
period builds strong roots and healthy shoots. Light powers photosynthesis and quality microgreens thereafter. ஸோ ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா லைட்டிங் டெசிஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட்டரிங் டெசிஷன்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து எடுக்கணும். ஹார்வெஸ்ட் டைமிங்கை ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈவன் லைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். ப்ராப்பர் ஹைட் இருக்கணும். லைட்டுக்கும் நம்ம ட்ரேயில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்குமான ஹைட்டு, அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம், அதில் பேலன்ஸ்டான லைட் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வாட்டரிங் டெசிஷனும் ஆப்டிமல் வாட்டர் இருக்கணும். லோ வாட்டர் ப்ளஸ் ஹை வாட்டர் ரெண்டுமே தப்பு. அடுத்தது ஹார்வெஸ்ட் டைமிங்கை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். காட்லிடன் ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏர்லி ட்ரூ லீஃப் வந்த உடனேயும் இம்மீடியட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ட்ரூ லீஃப்ஸ் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் அடுத்த லீஃப் வரத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஓவர் க்ரோன் ஸ்டேஜ்லேயும் நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நியூட்ரியன்ட் டென்ஸான ஒரு மைக்ரோக்ரீன் ஹார்வெஸ்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுவுமே நான் முன்னாடி சொன்ன அதே ஆஸ்பெக்ட் தான். ஸோ இதில் குவிஸ் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா குவிஸ் இருக்கும். இந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஃபார்ம் says there should be images and there should be quiz and there should be summary. And for those students I tell you, இதில் ஃபுல்லாக இமேஜஸ் தான் நிறைய இருக்குது. ஷார்ட்டாக கிறிஸ்பாக புல்லட்டட் பாயிண்ட்ஸில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. குவிஸ் எண்டில் இருக்குது. சம்மரியுமே ஆரம்பிச்சுட்டு தான் சம்மரியோடு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி எல்லா ஸ்லைடையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா நீங்கள் கேட்ட காம்பனன்ட்ஸ்லாம் இதில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஆஸ் பர் த நார்ம்ஸ், நம்மளோட காலேஜில் சர்டிஃபிகேட் கோர்ஸில் கொடுக்கக்கூடிய நார்ம்ஸில் டீச்சிங் அப்படிங்கிறது வாட் ஐ டீச் த்ரூ யூடியூப் அண்ட் தென் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் we have this Google form wherein there are simple questions, and please listen to this video completely and try to attend the quiz. It is very simple quiz only. And if you have any doubts, you are most welcome to ask me during direct classes. So please learn the theory part very well so as to do the practical very well and perfectly. And the next we will be talking about the cultivation, media, in a container adala. It's a very interesting, and then we'll try to complete it very fast and get into the practical so soon. So wish you a happy learning. Thank you so much.